இந்த காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய ராகு இந்த சுக்கிரனுடைய தன்மையை முழுமையாக எடுத்துக்கொண்டு பிரதிபலன் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப சுக்கிரன் யார் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியா ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் வீட்டுல இருக்காரு. அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அப்போ உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் ராகுக்கு திரிகோணத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பாருங்க. இது எல்லாமே இவங்க லாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பொதுவாகவே ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பெண் சாப அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கவனமாயிருங்க. கேதுன்னா குழந்தைத்தனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அப்போ உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்தா கொஞ்சம் பழக்க வழக்கங்களை வெளியே கண்டிப்பா குழந்தைகளை அனுப்பாதீங்க. அது எவ்வளவு நம்பிக்கையான பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய நம்பிக்கை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் உங்க கண்ணுக்குள்ள எண்ணெய் ஊத்தி வச்சு அந்த குழந்தை என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறது முழுக்க பாருங்க. அதாவது மத்தவங்கதான் வந்து ஏமாத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. தானா ஏதாவது விஷயத்துல வந்து குழந்தைகள் போய் அடிக்ட் ஆயிட போறாங்க. தேவையில்லாத பசங்க கிட்ட பேசி ஏதாவது வீடியோஸ் ஏதாவது, ஏன்னா ராகுனுடைய பார்வையில இப்ப குரு கிடையாது. இப்ப வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் வந்து இத்தனை நாள் மிதனத்துல இருந்தார். அப்ப ராகுவை பாத்துட்டு இருந்தார். இப்போ மிதனத்துல இருந்து குரு விலகிட்டார். அப்போ வந்து அந்த சுக்கிரனை ராகுவும் பார்க்கிறார். சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவங்களுடைய செல்போன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஏது செய்யறாங்க, யாருகிட்ட பழகுறாங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது என்பது மேஷ ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 5ஆம் இடம் தாங்க ஒழுக்கம்.